சைலன்ஸ். இந்த ஆபீஸ்ல வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி காட்டு கத்து கத்துறீங்களே, இதுல உங்களுக்கு வேலை கிடைச்சிட்டா இந்த ஆபீஸையே இழிச்சிருவீங்க. 25 வருஷமா இந்த ஆபீஸ்ல பியூன் வேலை பாக்குற பொன்னுச்சாமி நான் சொல்றேன், உங்க மூக்கு வழியா மூச்சு விடுறதுக்கு தான் உங்களுக்கு அனுமதி. வாய் வழியா காத்து வந்தா பி கேர்ஃபுல். இவ்வளவு தூரம் சொல்லி என்ன இருமற? இருமல் வந்துருச்சுங்க. இன்டர்வியூக்கு வந்துட்டு என்ன இருமல்? இன்டர்வியூக்கு வந்து ஒழுங்கா பதில் சொல்லணும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. ஆனா இரும கூடாதுன்னு யாரும் சொல்ல சார். இனிமே இங்க இருமனேனா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணவே முடியாது. என்ன சார் இவங்க மட்டும் சிரிக்கிறாங்க? அவங்க பொம்பளைங்க. பி கேர்ஃபுல். எங்க அப்பனை செருப்பால அடிக்கணும். ஏன் சார்? என்ன ஆம்பளைய பத்துட்டாரே. நீங்க இஷ்டத்துக்கு சிரிக்கிறீங்க, நான் இரும்புனாலே திட்டுறான். பானுமதி, பாத்ரூம் போக நேரத்துல கஷ்டம். என்னாச்சு சார்? பாத்ரூம் எங்க? சித்ரா. சாரி. உன் பேரு சித்ராவாயா? இல்ல சார், எனக்கு வேற சிக்கல் இருக்கு சார். என்னையா சிக்கல்? கொஞ்சம் அவசரமா பாத்ரூம் போகணும். பாத்ரூம் எங்க இருக்கு சார்? இது கவர்மெண்ட் ஆபீஸ். பாத்ரூமுக்குள்ள போக மட்டும் தான் முடியும். வெளியில வரும்போது வெறும் உடம்பு தான் வரும். ஏன்? உயிர் இருக்காது. கழுவி 40 வருஷம் ஆச்சியா. விஷவாயு இருக்கியா? விஷவாயு இருக்கு சார். ரொம்ப அவசரமா போகணும் சார். நான் சொல்றத கேளு. கீழே நாயர் கடையில போய் ஒரு ஸ்பெஷல் டீ ஆர்டர் பண்ணு. அவன் டீ போடுறதுக்குள்ள நீ பாத்ரூம் போயிட்டு வந்துடலாம். இதுதான் இத்தனை வருஷமா நான் ஃபாலோ பண்ற டெக்னிக். போறத பத்தி இல்ல சார், இன்டர்வியூக்கு போய் இன்டர்வியூ மிஸ் பண்ணிட கூடாதுல்ல. என் பேரை போடுன்னு சொல்லுங்களேன். வாட் இஸ் யுவர் நேம்? விஸ்வநாதன். விஸ்வநாதன். 56. உங்க அப்பா அண்ணாமலைன்னு பேர் வச்சிருந்தா இந்நேரம் இன்டர்வியூ முடிஞ்சு வீட்டுக்கே போயிருக்கலாம். விஸ்வநாதன் வி கடைசியில தான் வரும். நீ ஒண்ணு பண்ணு, பாத்ரூமுக்கு போயிட்டு. அது போதும் சார். ஒரு ஸ்பெஷல் டீ வேணும். அவசரமா பாத்ரூம் போகணும். பாத்ரூம் போய் ரைட்ல போங்க. வர்றவெல்லாம் பாத்ரூம் எங்க இருக்குன்னு கேக்குறாயா? ஒரு ஸ்பெஷல் டீ. சார், ஹலோ. வெயிட் வெயிட். வாங்க சார். பாத்ரூம்ல தனியா என்னதான் பண்ணுவாங்களோ. வாங்க சார். கக்கூஸ்லயாவது மனுஷன் நிம்மதியா இருக்க விடுங்க சார். கடங்காரனுக்கு பயந்து உள்ள போந்துட்டியா? போயா. கண்டதை சொல்லிட்டு வந்து கழுத்த இருக்கிறானுங்க. டேய், சீட்டு கம்பெனி நடத்தி நம்ம பணத்தை ஏமாத்துறானே, அவன் வந்திருக்கான்டா. எங்கடா? பாத்ரூம் போயிருக்கான்டா. வரட்டும். கொண்டு வந்துட்டீங்களா? டேய், அவன் தானே? ஆமாண்டா. வேற யாராவது இருக்க போறாங்க. நல்லா பாடுறா. அவனே தான். டேய், இவனை நம்பி எனக்கு 30,000 ரூபாய் பணம் போச்சுடா. எனக்கு 25,000 ரூபாய் போச்சு. என் தங்கச்சிக்குள்ள நின்னே போச்சு. போய் கேட்பாண்டா. உட்காருங்க சார். டேய், பணத்தை எடுத்து வை. இப்பதான் டீ சாப்பிட்டு இருக்கேன். முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுத்தா போச்சு. டீ காசு இல்லடா, 30,000 ரூபாய் பணம். எது? எந்த பணத்தை கேக்குறீங்க? சீட்டு கம்பெனி நடத்தி ஏமாத்தினியே அந்த பணம். நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. என் பேர் விஸ்வநாதன், MA. பக்கத்து ஆபீஸ்க்கு இன்டர்வியூக்கு வந்தேன். இன்பிட்வீன் ஒரு ப்ராப்ளம், பாத்ரூம் பிரச்சனை. அதனாலதான் இங்க வந்தேன். என்னடா கதை விடுற? நீதானே ஜேம்ஸ்? நோ நோ, ஐ அம் நாட் a Christian. I am a Hindu. என் பேர் விஸ்வநாதன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விச்சு விச்சுன்னா கூடுவாங்க. என்னடா விச்சு நொச்சு? தாடி எடுத்துட்டு அப்பாவி மாதிரி வந்து நின்னு அடையாளம் தெரியாம போயிடுமா? என்ன பண்ணு? சார், நான் சொல்றது கேளுங்க சார். நான் ஜேம்ஸ் இல்ல சார். என் பேர் விஸ்வநாதன். நீங்க நினைக்கிற ஆள் நான் இல்ல சார். சார் ப்ளீஸ். என்னடா கதை விடுற கடவாடி பயல? சார்,
நிறுத்துங்கடா, நிறுத்துங்க. நிறுத்த மாட்டேங்கிறானுங்களே, நிறுத்துங்கடா. ஏயா ஹோட்டல்ல டிபன் சாப்பிட வந்தவங்க மாதிரி நிக்கிறீங்களேயா? கேஸ் பிடிக்க வந்திருக்கோம். பிடிங்கடா, பிடிங்க. எனக்கு பயமா இருக்கு. பாத்து. யோ, இவன் தானே? ஆமா சார். ஜார்ஜ், உன்னை ரொம்ப நாளாவே தேடிக்கிட்டு இருந்தேன். வசமா மாட்டிக்கிட்டேன். சார் என் பேர் ஜார்ஜ் இல்ல, விஸ்வநாதன். பக்கத்து ஆபீஸ்க்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். வேணும்னா அங்க ஃபைல்ஸ் இருக்கு, போய் பாருங்க சார். உனக்காக எஃப்ஐஆர் காத்துக்கிட்டு இருக்கு, அங்க ஃபில் அப் பண்ணிக்கலாம். சார் என் நிலைமை புரிஞ்சுக்கங்க. நான் இன்டர்வியூக்கு போகலன்னா என் வாழ்க்கையை வீணாயிடும். ப்ளீஸ். எத்தனை பேருடைய வாழ்க்கையை நீ வீணாக்கி இருப்ப? சார் அப்படிலாம் ஒண்ணு இல்ல சார். என் பேர் விஸ்வநாதன், என்ன நம்புங்க சார். ப்ளீஸ் எடுத்துட்டு வாயா. காதல் வேலை எங்க ரமண? டேய் விஸ்வநாதா. யோ, இவனையா ஃப்ராடு? இவன் என் ஃப்ரெண்டியா, கூட படிச்சவன். பறந்து விடுங்கயா. ரெண்டு வருஷமா அப்ளிகேஷன் போட்டு போட்டு ஓஞ்சு போன நேரத்துல ஒரே ஒரு இன்டர்வியூ வந்தது. அதையும் ஒழுங்கா அட்டெண்ட் பண்ண முடியல. அவன் யாரு, அவனுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் ஒண்ணுமே புரியலடா. டேய் விஸ்வநாதா, இந்த ஊர்ல உன்ன மாதிரியே ஒரு கிரிமினல் இருக்கான்டா. நம்ப முடியலையா? ரியலி அசல் உன்ன மாதிரியே இருப்பான். இவ்வளவு அயோக்கியம் பண்றானே, அவனோட பேர் கேட்டா நீ அசந்துருவ. உத்தமன். அது மட்டும் இல்ல, சுரேஷ், சஞ்சய், இஸ்மாயில், ஆண்டனி, காதர், இப்படி அவனுக்கு பல பேர் இருக்கு. எல்லா பேர்லயும் ஒவ்வொரு தப்பு பண்ணிருக்கான். அவன் மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு சார். காதோட கம்மல கொண்டு போயிட்டான் சார். மூக்கோட மூக்குத்தி கொண்டு போயிட்டான் சார். பணத்தோட பாக்கெட்டி கட் பண்ணிட்டு போயிருக்கான் சார். சோ சச் எ பிரில்லியன்ட் பாய். இதுவரைக்கும் 3 கொலை பண்ணிருக்கான் சார். 3 ரேப் பண்ணிருக்கான் சார். அதுல 2 பொண்ணுங்க எனக்கு வேண்டிய பொண்ணுங்க சார். ஒன்னு ஐயாவுக்கு வேண்டிய பொண்ணு. சரி அதை விடுங்க. இதுவரைக்கும் 13 தடவை சாராயம் கடத்திருக்கான் சார். 13 தடவை நான் தான் சேஸ் பண்ணிட்டு போயிருக்கேன். ஆளையும் பார்க்க முடியல, அவனையும் பிடிக்க முடியல. சோ சச் எ பிரில்லியன்ட் பாய். பிடிச்சுமுன்னா இந்தியன் பினல் கோட்ல எல்லா செக்ஷன்லயும் அவன் மேல கேஸ் போடலாம் சார். என்ன அவன மாதிரியே நீங்க இருக்கிறீங்க. சோ பேட் டைம். முருகா. யோ முருகா, பில்ஸ் ஃபில்டர் வாங்கிட்டு வர சொன்னா கோல்ட் ஃபிளாக் வாங்கிட்டு வந்துட்டு கதா கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்க. போய் மாத்திட்டு வா. சரி முருகா. சொதப்பிட்டியே முருகா. டேய், நீ உப்பு வித்தா மழை பெய்யும், மாவு வித்தா காத்தடிக்கும் எங்க அம்மா அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க. இதுவும் அப்படியே ஆயிடுச்சு. ஒரு குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணாம வெளியே நடமாட விட்டுட்டீங்க. அவனால ஒரு பாவமும் அறியாத அப்பாவி நான் மாட்டிக்கிட்டேன். இன்னொரு தடவை ஆனாலும் நான் மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி எப்படியாவது அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. எப்படி இருப்பான்னு தெரியாத ஒரு எக்ஸை இத்தனை நாளா தேடிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் தெரிஞ்சது அவன் உன்ன மாதிரியே இருக்கான்னு. இந்த ஒரே ஒரு க்ளூவை வச்சு அவனை சீக்கிரமா பிடிச்சிடுறேன். நீ அவனை பிடிச்சிடுவ, ஆனா கிடைக்கிற வேலையை நான் விட்டுட்டேனே, அதே எப்ப பிடிக்கிறதான்? நினைச்சு கவலைப்பட்டு இருக்கீங்க. வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம். இந்த வேலை கிடைக்கலன்னா போனா போகுது, இன்னொரு வேலை கிடைக்காமயே போயிடும். மாமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வந்துட்டாங்களா? ஆமாமா, நீலி கோணாம்பாளையத்துல இருந்து வர்றாங்க. வர்றவங்க வீடு தெரியாம பஸ் ஸ்டாண்ட்லயே அலைய போறாங்கன்னு தான் இவனை 4:30 மணிக்கே எழுப்பி விட்டேன். துரை ரெடி ஆகிறதுக்கு இவ்வளவு நேரம். இதுல கொட்டிக்காம போக மாட்டேன்னு ஒரு அழிச்சாட்டிய வர 14வது வீட்லயும் போயிட்டு இருக்கு. என்ன மாமா, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறீங்க? ஆமா, வர்றவங்க எந்த டைமுக்கு எந்த பஸ்ல வராங்கன்னு தெரியாது. நான் எவ்வளவு நேரம் போய் பட்னியா பஸ் ஸ்டாண்ட்ல காத்துட்டு இருக்க முடியும்? ஒரு 10 இட்லி சாப்பிட்டேன். ஆமா, இப்பதான் கொட்டிக்கணுமா? சம்பந்தி வீட்டுக்காரங்க முதல்ல இந்த ஊருக்கு வரும்போதே வான்னு கேட்க ஆள் இல்லைன்னு கோச்சிட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்? இந்த வீட்டுல சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும்னு அக்கறை யாருக்குமே இல்ல. இவளுக்கு எப்ப கல்யாணம் நடக்கிறது, அப்புறம் நீ எப்ப என்ன கட்டிக்கிறது? ஏய், ஏடி கடந்து அலையற? ஏண்டி அறிவு கெட்டவளே, ஒன்ன பொண்ணு பார்க்க வராங்களா இல்ல என்ன பொண்ணு பார்க்க வராங்களா? ஏன் நீ இன்னும் ரெடி ஆகாம இருக்க? ஆமா, மாசத்துக்கு 2 பேர் வரானுங்க. எவனுக்கு என்ன பிடிச்சது? அடி கழுத. ஏய், எந்திரிச்சு போடா, கொட்டிட்டே இருக்கற. போறேன். ஏதோ ஊர் பேர் சொன்னீங்களே, என்னது? கோணாம்பாளையமா? ஊர் பேரே கோணலா இருக்க. மாப்பிள்ளை எப்படி இருக்க போறானோ? அடையாளத்தையாவது சொல்லுங்க, இல்லன்னா மாடு மேய்கிறவனை கூட்டு வந்துட போறேன். அவங்க ஆத்தா காரி சிவப்பா லட்சணமா இருப்பா. அவங்க அப்பனை தான் அடையாளம் மறந்து போச்சு. ஆத்தாக்காரி மூஞ்சி மட்டும் பளிச்சே கடல நிக்கிறாக்கும்.
அது ஒண்ணு இல்லடி, கோவிந்த கல்யாணத்துக்கு வந்தப்ப குனிஞ்சு கும்பிட்டுச்சா பளிச்சு நெஞ்சில பதிஞ்சு போச்சு. பட்னி பட்டா சரியா போகும். எரும மாட்டு ஜென்மம். அது சரி, கிழவனுக்கு இன்னும் ரொமான்ஸ்